நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாப்பிள்ளை தரப்பினர்களும் நம் தரப்பு விருந்தினர்களும் வந்தாயிற்று. உணவிற்கான ஏற்பாடுகளும் நிறைவடைந்தன. உன் தந்தை சென்ற இடம்தான் தெரியவில்லை. அம்மா, விஜயா அக்கா, தம்மை கண்டதில் உள்ளம் குளிர்ந்தது. என்ன செய்தி விஜயா? வருகையில் தாமதம் ஏன்? திருமண விழாவே முடிவடைந்து விட்டது. அதன் பிறகுதான் வர முடிந்ததா? தாமதம் நேர்ந்திருக்கலாம், எனினும் உரிய நேரம் தவறவில்லை. இதென்ன புதிய விளக்கம்? சற்று விளக்கித்தான் கூறேன். அம்மா, இன்னும் சதியை வழி அனுப்பவில்லையே. அதற்கு முன்பாக வந்துவிட்டேன் அல்லவா? சுவாமி, தாம் இங்கு இல்லாமல் போனதால் எதையும் நான் தீர்மானிக்க இயலவில்லை. தாம் எங்கு சென்று விட்டீர்கள்? சதியை எவ்விதம் வழி அனுப்ப வேண்டும் அதை அறிவுறுத்துங்கள். தம் கூற்றின்படியே ஏற்பாடுகள் நிகழ வேண்டும் சுவாமி. அதற்கு என் அறிவுரை எதற்கு? நீங்கள் அனைவரும் எப்படி இணைந்து உங்கள் விருப்பம் போல் சதிக்கு மனமுடித்தீர்கள், அவ்விதமே வழி அனுப்புதலையும் விருப்பப்படியே நிகழ்த்துங்கள். தந்தையே, நிகழ்ந்தவைகளுக்காக வருத்தப்படுவதால் பலன் எதுவும் இல்லை. அதை மறந்து விடுங்கள். நான் இங்கு வரும் முன்பாக தம்மிடம் ஒன்று வேண்டினேன். நம் சத்தியின் திருமணம் தம் விருப்பத்திற்கு மாறாக நிகழ்ந்திருந்தாலும் அவளது வழி அனுப்புதல் தமது விருப்பத்திற்கு இணங்கவே தம் உள்ளம் குளிரும் விதமாகவே நிகழ வேண்டும். சதியின் வழி அனுப்புதல் தாம் நிகழ்த்தும் ஏனைய விழாக்களைப் போல பிரம்மாண்டமாக விமரிசையாக நிகழ வேண்டும். அம்மா, நமது சதி எங்கே? என் தங்கையை காண என் மனம் துடிக்கின்றது. அவள் இனி கைலாயம் சென்று விடுவாள். பின்பு அவளை எவ்வாறு சந்திப்பது? இதுநாள் வரை நமது குடும்பத்தில் அனைவருக்கும் பிரியமானவளாயிருந்தாய். அனைவரும் உன்மீதே அன்பு மழையினை பொழிந்தார்கள். ஆனால் நான் அணுவளவேனும் அன்பு கிட்டாதா என்ற ஏக்கத்தில் தவித்தேன். அதற்கு காரணம் நீ சதி. நான் பட்ட வேதனைகளுக்கான விளைவுகளை நீ அனுபவிக்க வேண்டிய கட்டம் நெருங்கிவிட்டது சதி. இனி நீ தவிப்பில் ஆழ்ந்து துடிக்கப் போகின்றாய். தமக்காக நான் செய்த இந்த ஏற்பாடுகள் தமக்கு பிடித்திருக்கிறது அல்லவா? எவ்வித குறையும் இல்லையே. எவ்வாறு குறையிருக்க இயலும்? தக்ஷன் புதல்வி தாட்சாயணியின் ஏற்பாட்டில் குறையிருப்பது சாத்தியமா? அது சாத்தியமல்லவே, இல்லையா சதி? அக்கா, எனது அருமை தங்கை சதி, இது என்ன விந்தை? திருமணத்தின் பின் பதியின் பாசத்தில் நீ மூழ்கிவிட்ட காரணத்தினால் பந்தங்களை மறந்தாயா? இங்கிருந்து உங்களை வழி அனுப்பும் முன்னர் உங்களை சந்திக்க முடிந்ததில் மகிழ்ச்சி. ஏனெனில் கைலாய பர்வதத்தை அடைவதென்பது எனக்கு சாத்தியமல்லவே.
கைலாயத்தின் மலைச்சரிவானது மிகவும் செங்குத்தானதாமே. கைலாயத்தை அடையும் நோக்கத்தோடு செல்பவர்கள் மரண உலகம் அடைவது உறுதி என்று கேள்வியுற்றேன். இறைவா, நான் அனர்த்தமான வார்த்தைகளை உதிர்த்து விட்டேனே. இந்த சுபவேளையில் அறியாமல் நான் பிழறி, என்னை மன்னித்து விடுங்கள். மீண்டும் கைலாயம் திரும்ப வேண்டுமே என்ற எண்ணம் தம்மை சலனத்தில் ஆழ்த்தவில்லையா? எங்கள் பாரம்பரிய முறைப்படி திருமணத்திற்கு பின்பு பெரும் விருந்திற்கான ஏற்பாடு செய்யப்படும். எங்கள் வழக்கத்தில் வரும் விருந்தினர்களுக்கு மணப்பெண்ணும் மணமகனும் உணவை பரிமாறுதல் அவசியம். பாரம்பரியங்களை தாம் எதிர்ப்பவராமே. ஆகையால் எங்களது இந்த சம்பிரதாயத்தில் தாங்கள் பங்கெடுக்க மாட்டீர்கள் என்று எண்ணுகிறேன். இல்லை அக்கா, இல்லை. அவ்வாறு தடையேதும் இல்லை. அவர் அவசியம் பங்கு கொள்வார். விருந்துண்ண மட்டும் காத்திருங்கள் மகாதேவா. நாளை உதயத்தில் வழியனுப்பு வைபவம். பாரம்பரியங்களுக்கும் பந்தங்களுக்கும் நான் விரோதி அல்ல. சதியை மணமுடிக்க இங்கு வருகை தந்த நான் உங்களது சம்பிரதாயங்களையும் ஏற்கிறேன். விருந்திற்கு ஆவண செய்யுங்கள். மெத்த மகிழ்ச்சி. எங்கள் வேண்டுதலை தாம் ஏற்றது நாங்கள் செய்திருக்கும் பெரும் பாக்கியமாகும். இனி நானே சென்று விருந்திற்கான ஏற்பாடுகளை கவனிக்கின்றேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு ஒரு ஐயம். என்ன கோரு? இறுதியாக இதற்கு முன்னர் இத்தனை மரியாதை அளித்து இத்தனை கௌரவம் செய்து இவ்விதம் ஆசனத்தில் அமர்த்தி அன்பை பொழிந்து எவர் அமுதை படைத்தார்கள் என்று எனக்கு நினைவில் இல்லை. எவ்வாறு உனக்கு நினைவு வரும்? ஏனெனில் இதுவரை நம்ம எவரும் அழைத்ததே இல்லை. எனினும் என் உள்ளத்தில் ஏதோ ஒரு சலனம் ஏற்படுகிறது. இத்தனை சௌரிகள் ஒரு சேர கிடைத்தால் மனம் நிறையவில்லை. சௌரிகள் அல்ல, சௌகரியங்கள். அதேதான். போதும். நண்பா, என்ன? உணவின் நறுமணம் காற்றில் தவழ்ந்து வருகிறது. நறுமணமே இத்தனை இனிதென்றால் வரவிருக்கும் இருந்து எப்படி இருக்கும்? எனது வயிற்றில் ஏற்கனவே பசி என்னும் பஞ்சாக்னி கொழுந்து விட்டு எரிகிறது. உனது வயிற்றுக்குள் பஞ்சாக்கினிதான் எரிகிறது. எனினும் எனது வயிற்றுக்குள் காளை ஒன்று கொம்பால் முட்டுவது போல் உள்ளது. வந்து விட்டார்கள். கோலை கூட அழகாக உள்ளது. இது மகா போஜனம் அல்ல, இந்த விஜயாவின் மகா யோசனை. இதனை நிகழ்த்திய பின்பு சுயம்பரத்தில் தான் சிவனை தனது மணமகனாக தேர்ந்தெடுத்து மாலை அணிவித்தது தன் வாழ்வின் மிக பெரும் பிழை என்பதை சதி உணர்வாள். முத்துக்கள் நிறைந்த கடலை போன்ற வாழ்வை தந்தை அவளுக்கு அளிக்கவிருந்தால் அவள் தேர்ந்தெடுத்ததோ
எங்கும் முட்கள் நிறைந்த கானகத்தை அப்படி தேர்வு செய்ததற்காக அவள் ஒவ்வொரு நொடியும் ஏங்கி துடிக்கப் போகின்றாள். எத்தகைய சகோதரி நீ விஜயா! மனம் முடித்த உன் தங்கை இன்னும் தன் கணவருடன் சேர்ந்து வாழவில்லை, அதற்குள் அவள் திருமண வாழ்க்கையை முறிக்க எண்ணுகின்றாயே. இது என்ன அற்புதம்! இவ்விதம் துள்ளுவதால் அன்னை உங்களுக்கு முதலில் போஜனம் அளிக்கப் போவதில்லை. வரிசை கிரமம் உள்ளது, அமைதி காத்திருங்கள். இருந்தாலும் நந்தி, இதற்கு மேல் பேச வேண்டாம். சதி, இவர்கள் கைலாயத்திலிருந்து வந்தவர்கள் தானே? இவர்களை காணும் பொழுது மனதில் ஓர் எண்ணம் எழுகிறது. இதுவரை வாழ்க்கையில் இத்தகு விருந்தை இவர்கள் கண்டதில்லையோ என தோன்றுகிறது. இவர்களுக்கு விருந்தில் நாம் அளிக்கவிருக்கும் உணவு வகைகளை குறித்து விளக்கி கூறினால் இவர்கள் உண்ணவிருக்கும் விருந்தை மேலும் அதிக அளவு சந்தோஷத்தோடு உட்கொள்வார்கள் அல்லவா? மாகணம் பொருந்தியவர்களே, உங்களில் எவருக்கும் அதிரசம், பாயசம், மோதகம் போன்ற பெயர்கள் பரிச்சயம் உண்டா? இல்லையே. இதைத்தான் நான் உன்னிடம் கூறினேன் சதி. இதை பார்த்தீர்களா? இதுதான் அதிரசம். தூய்மையான நெய்யினால் செய்யப்பட்டது. உண்பதற்கு மிகவும் சுவையாக இருக்கும். ஆஹா. பிறகு இதை பார்த்தீர்களா? இதுதான் மோதகம். இது மிகவும் இனிப்பாக சுவையாக இருக்கும். இதற்கு முன்பு உண்டதுண்டா? ஐயோ பாவம். இதுதான் பாயசம். என்ன நறுமணம் வீசுகிறது! இது பால் மற்றும் தானியங்களால் செய்யப்பட்டது. மிகவும் இனிப்பாக இருக்கும். அதோடு இதில் தெவிட்டாத தேனும் கலந்திருக்கும். சீக்கிரம் தாருங்கள். என்ன இது? அதை விடு. சொல்வதை கேளுங்கள். நிறுத்துங்கள். வேண்டாம். கூறுவதை கேளுங்கள். வேண்டாம். நிறுத்துங்கள். சதி, எத்தகைய நடத்தை இது! தேவர்கள் இதை கண்டால் மனம் கோண மாட்டார்களா? என்ன இது? இன்னும் ஏன் அமுது பரிமாறவில்லை? தயக்கம் எதற்கு சதி? ஆகட்டும். வரும் வரும். நன்றி, அதை தாங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை, எனக்கு நான் தான் முதல்ல எடுத்தேன். வேண்டாம். வேண்டாம். அதை கொடுத்து விடுங்கள். சொல்வதை கேளுங்கள். வேண்டாம். அமருங்கள். அமருங்கள். ஓடாதீர்கள். சொல்வதை கேளுங்கள். அதை விட்டு விடுங்கள். பாத்திரங்களை தொடாதீர்கள்.